ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அப்படின்னு சொல்லுவோம். முன்கூட்டியே நான் எல்லா எலும்பு வந்து பலமா வச்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஆலோசனை மருத்துவரா என்னவா இருக்கும்? அதாவது இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஸ்டோரி தான். ஃபர்ஸ்ட் வந்து உணவு பழக்க முறை தான். அது வந்து எலும்புக்கு மட்டுமே உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்காது. இதயமும் சரி, மற்ற எண்டோக்ரைன் மற்ற உறுப்புகளுக்கும் சரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஹெல்தி ஃபுட்டை ஃபர்ஸ்ட் கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்க. ஒரு நாள் 2 நாள்ல உங்களுடைய டயட்ல ரெகுலராகவே இந்த மாதிரியான ஹெல்தி ஃபுட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது ஃபர்ஸ்ட். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் சன்லைட் எக்ஸ்போசரை மார்னிங் டைம்ல ஒரு 1/2 அன் ஹவராச்சும் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம டயட்டை ஒழுங்காக எடுத்துக்கலனாலும் விட்டமின் டி குறைபாடு அப்படின்றது வந்து ரொம்ப காமனாக நம்ம பார்க்க முடியுது. குழந்தைகளில் கால் வளைஞ்ச மாதிரி ஆயிடுறதும், மோஸ்ட் ஆஃப் த இது வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக கவர் பண்ணி இருக்கிற பாப்புலேஷன்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 வயசுலேயே வந்து எலும்பு வந்து ரொம்ப வீக் ஆயிருது. ஸோ அப்படிலாம் இருக்கிறவங்க வந்து சன்லைட் எக்ஸ்போசர் ரொம்ப குறைவாக இருக்கிறனால தான். சன்லைட் எக்ஸ்போசர் அடிக்குவேட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இன்னொன்று, ரொம்ப ஆக்டிவான எக்ஸசைஸ் பண்ணல அப்படின்னாலுமே உங்களுடைய எல்லா தசைகளும் ஆக்டிவேட்டாக இருக்கிற மாதிரி, உங்களால் நடக்க முடியலன்னா கூட முட்டி ரொம்ப வலிக்குதுன்னா சைக்கிளிங் போகலாம், இல்லை ஸ்விம்மிங் மாதிரி இருக்கிற எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். அது வந்து எல்லா தசைகளையும் ஒரே ஒரு ஆக்டிவிட்டியில் சிறப்பாக கொண்டு போகிறது. ஸோ இந்த 3ஐயும் நீங்கள் சிறப்பாக செஞ்சீங்க அப்படின்னா எந்த ஒரு எலும்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழலாம். இதே மாதிரி இன்னும் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.